ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சாட்டர்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். சாட்டர்டே வந்து இன்றைக்கி லஞ்ச் வந்து நான் என்னென்ன பண்ணுறேன், ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் தான். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யறதுனால அது உங்கள் கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 வடை ரெடி பண்ண போகிறேன். ஒன்று மசால் வடை, ஒன்று வந்து ஸ்வீட் வடை. மசால் வடைக்கு நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து உளுந்து வந்து நான் வந்து வெல்லம் போட்டு ஒரு ஸ்வீட் வடை மாதிரி செய்ய போகிறேன். அதுக்காக ஊற வச்சுருக்கேன். அப்புறம் ரைஸ்க்கு பச்சரிசி, புழுங்கலரிசி தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 வகையான பொரியல் செஞ்சுக்கலாம். அதுக்கு தேவையான காய்கள், அப்புறம் சாம்பாருக்கு தேவையான காய் அதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் என்னென்ன செய்யலான்றது அப்படியே பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு சைடு வந்து பருப்பு போட்டிருக்கேன் வேகட்டும் அப்படின்னு சொல்லி, இன்னொரு பக்கம் வந்து நம்ம சாம்பாருக்கு காயெல்லாம் கட் பண்ணி போட்டு உப்பு, மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா பொரியலுக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். அது சைட் பை சைடு அந்த குப்பைலாம் நம்ம ரிமூவ் பண்ணி இப்படி வச்சுட்டோம்னா நம்ம வேலை செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். சைட் பை சைடு நம்மளுக்கு சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு சைடு வந்து நம்ம ரைஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம சட்டுன்னு நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சதுமே இன்னொரு வேலைக்கான ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். சாம்பாருக்கும் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம தாளித்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, சாம்பாருக்கு அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொரியலுக்கு வந்து நான் முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து முட்டைக்கோஸ் பொரியல், வாழைக்காய் பொரியல், இன்னொன்று வந்து புடலங்காய் கூட்டு மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து முட்டைக்கோஸும் ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணிவிட்டு நம்ம அதை தாளிச்சிடலாம். நான் வந்து எப்பவுமே முட்டைக்கோஸுக்கு வந்து மிளகாத்தூளெல்லாம் போட்டு நான் வந்து மஞ்சத்தூளெல்லாம் போட்டு கொஞ்சம் எல்லோ கலராக செய்வேன். இன்றைக்கி வந்து ஒயிட்டாக இருக்கட்டும், எல்லாமே கலர்ஃபுல்லாக அப்படியே எல்லாமே எல்லோ கலராக இருக்க வேணான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வெறும் பச்சை மிளகா, கறிவேப்பிலை, வெங்காயம் போட்டு நான் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூளெல்லாம் ஆட் பண்ணாமல் நான் வந்து ஒரு ஒயிட் கலரில் பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கடலைப்பருப்பு இதெல்லாமே போட்டு நம்ம வதக்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் அலசிட்டு நல்லா வந்து இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டு நம்ம இறக்கிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுவும் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து புடலங்காய் கூட்டுக்கு வந்து நான் புடலங்காய் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். புடலங்காய்க்கு சிறுபருப்பு வந்து ஒரு 2 பிடி சிறுபருப்பு, புடலங்காய், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கரம் மசாலாலாம் போட்டு நம்ம தாளித்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம மசால் வடைக்கு வந்து நம்ம பருப்பெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப்பில் வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா ஒரு 3 கடலைப்பருப்பு போட்டு அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் மிச்ச பருப்பெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், உப்பு, தேவையான கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் சேர்த்து நம்ம வந்து கலக்கி வடைக்கு ரெடி பண்ணிடலாம். சைட் பை சைடு வந்து நான் பாயாசமும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, அதில் ஒரு 3 கிராம்பு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் 2 பேக்கெட் பால் சேர்த்துருக்கேன். 1 லிட்டர் அளவுக்கு நான் வந்து பால் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பால் பாயாசம் செய்யுங்க. நெய்யில் வந்து நீங்கள் கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ரெடிமிக்ஸ் பாயாசம்லாம் நீங்கள் வாங்கி செய்வீங்களா, அந்த டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், பால் காஞ்சதுமே நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் பால் அளவுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை வந்து தேவைப்படும். நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த ரோஸ்டட் சேமியா நமக்கு ரெடிமேடாக கிடைக்கிது. அந்த சேமியா வந்து தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பாயாசம் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. ரொம்ப சட்டுன்னு ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ கடைசியாக வந்து நம்ம முந்திரி, திராட்சை நெய்யில் வறுத்துட்டு நம்ம சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாயாசம் ரெடி. சைட் பை சைட் பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி டிஃபனுக்கு வந்து மேகி பசங்களுக்கு மேகி செஞ்சு கொடுத்துட்டேன். நாங்கள் வந்து இன்றைக்கி சாப்பிட மாட்டோம். மத்தியானம் தான் சாப்பிடுவோம். அதுக்காக வந்து பசங்களுக்கு மட்டும்ன்றதுனால நான் மேகி மட்டும் செஞ்சு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம மசால் வடை நான் சைட் பை சைடு நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லி கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். மசால் வடை வந்து எங்கள் அத்தை தான் ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க. நான் வந்து எல்லாம் கலக்கி கொடுத்துட்டேன். அவங்க வந்து தட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டாங்க. பாருங்கள், மசால் வடையும் ரெடி ஆகிட்டுருக்கு.
அவ்வளோதான் மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நான் வந்து உளுந்து, வெல்லம் போட்டு சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு, அத வந்து நம்ப எண்ணெயில அப்படியே விட்டு நம்ம அதில உப்பு, சோடா எதுவுமே நீங்க சேர்க்காதீங்க. வெறும் நம்ம மிக்ஸி ஜார்ல உளுந்தும், கொஞ்சமா வெல்லம் சேர்த்து நீங்க அரைச்சிட்டீங்கன்னா, அது சூப்பரா இருக்குங்க. இந்த மாரி நீங்க செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். நான் வந்து அந்த ஸ்வீட் உளுந்து போண்டான்னு சொல்லி ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் தரேன் பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க ஹஸ்பண்டோட அக்கா வந்திருந்தாங்க. அவங்க வந்து வெளியில செடியெல்லாம் வந்ததுமே செடி என்னென்ன செடி வச்சிருக்கீங்க? அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தாங்க. மேக்ஸிமம் எல்லாமே லஞ்ச் வந்து முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு எதுக்காக இந்த ஸ்பெஷல் லஞ்சுன்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஆக்சுவலி இன்னைக்கு எங்க மாமனாருக்கு திதி அப்படின்றதுனால இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் லஞ்ச்சு. அதுக்காக தான் எங்க ஹஸ்பண்டோட அக்கா, நாத்தனார் அவங்கலாம் வந்திருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப லஞ்ச்செல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இது என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க அப்படியே. இப்போ பாருங்க, ரைஸ், பச்சரிசி சாதம், புழுங்கல் அரிசி சாதம். நாங்க வந்து புழுங்கல் அரிசி தான் சாப்பிடுவோன்றதுக்காக நான் தனியா வச்சிருந்தேன். படைக்கிறதுக்கு பச்சரிசி சாதம் வச்சிருந்தேன். புடலங்காய் கூட்டு மட்டும் தாளிக்கிறது நான் என்னால வீடியோ எடுக்க முடியல. அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. பாருங்க பாயாசம், சாம்பார், பருப்பு. இன்னொரு சைடு வந்து மசால் வடை, ஸ்வீட் வடை, வாழைக்காய் பொரியல். அவ்வளோதாங்க நம்மளுடைய சாட்டர்டே லஞ்ச் மெனு வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. அ நான் வந்து ஒரு இத்தனை ஐட்டமும் வந்து ஒரு 1 1/2 ஹவர்ல நான் வந்து முடிச்சுட்டேன். நம்ம டக்கு டக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டா நம்ம எல்லாமே நம்ம ரெடியா எடுத்து வச்சுட்டு பண்ணோம்னா, சூப்பரா ஈஸியா எல்லாமே ரெடி பண்ணிடலாம். இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.